இந்த வீடியோவில் நம்பர் ப்ரோக்ராமிங்கை கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் நம்பர் ப்ரோக்ராமிங் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ரோக்ராமிங் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் நம்பர். ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ யூசர் வந்து 145ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தனித்தனியாக ஃபேக்டோரியல் பண்ண போகிறேன். 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல். அப்போ என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஃபேக்டோரியல் பண்ணி மொத்தமாக அதுக்குன்னு தனித்தனி எனக்கு ஒரு இன்புட் வரும். அந்த இன்புட்டை மொத்தத்தையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு யூசர் என்டர் பண்ண அதே நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவோம். 145 ஃபேக்டோரியல் பண்ண அப்படின்னா 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல். ஸோ இது மொத்தத்தையும் நான் ஃபேக்டோரியல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 145 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூசர் என்டர் பண்ண நம்பரே எனக்கு ஃபைனலாக நான் என்னோட ப்ராசஸ் முடிஞ்சு எனக்கு திரும்ப கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு நான் சொல்வேன் அப்படின்னா ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவேன். இதை ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் ஸ்ட்ராங்னு வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உள்ள வந்து ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இதுக்குள்ள நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு யூசர் என்டர் பண்ற மாதிரி வைக்கிறேன். அப்போ நான் ஸ்கேனரை யூஸ் பண்ணணுன்றதுனால இம்போர்ட் java.util.scanner யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா குளோபலில் ஸ்டாட்டிக்காக என்னோட ஸ்கேனர் கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். s is equal to new scanner of system.in. ஸோ இப்போ எனக்கு யூசர் என்டர் பண்ணணுன்றதுனால system.out.printlnல என்டர் யுவர் வேல்யூன்னு நான் கேட்குறேன். ஸோ யூசர் என்டர் பண்ணுவாங்க. இன்ட்டு num is equal to sc.next இன்ட்டு யூசர் கிட்ட இருந்து நான் வேல்யூ வாங்குறேன். ஸோ இப்போ யூசர் என்டர் பண்ணுற நம்பரும் எனக்கு ஃபைனலாக எல்லா ப்ராசஸும் முடிச்சு வர நம்பரும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 145 யூசர் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா என்னால் ஃபர்ஸ்ட் வேல்யூலேருந்து எடுக்க முடியாது, ஆனால் லாஸ்ட் வேல்யூலேருந்து எடுக்க முடியும். என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமு எப்படி வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்றத பேசிக்காக உங்களுக்கு நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு யூசர் வந்து 145 கொடுக்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த 5ன்ற இந்த லாஸ்ட் வேல்யூ மட்டும் நான் எடுக்கலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 140ஆல் இதை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த லாஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த லாஸ்ட் வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் 145 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 114. அப்போ 10 × 14 எனக்கு என்னப்பா 140 கிடைக்குமா? அப்போ இந்த இடத்துல நான் 140 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஸோ இந்த 5 எனக்கு தனியாக கிடைக்கும். இன்னொன்று எனக்கு இந்த 10ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த லாஸ்ட் வேல்யூ ரிமூவ் ஆகும். அதே 10ஆல் நான் மாடுலஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த லாஸ்ட் வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டு ப்ராசஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அப்போ எனக்கு இது கோஷன்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா நான் டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். இந்த ரிமைண்டர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு மாடுலஸ் சிம்பிள் வேணும். ஸோ அப்போ எனக்கு 10ஆல் அந்த நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிவைட் அண்டு மாடுலஸ் இது ரெண்டையும் நான் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஃபைனல் வேல்யூ எடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் பண்ணும்போது 5 × 4 × 3 × 2 × 1 இதை நான் பண்ணுவேன். கரெக்டா? நெக்ஸ்ட்டு இந்த 5ஓட ஒர்க்கு முடிஞ்சிடும், இதுக்கான வேல்யூ கிடைச்சிடும். அப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிடுவேனா? அப்போ எனக்கு என்ன இருக்கும் 14 இருக்கும். திரும்ப அடுத்து 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்பேன். 4 × 3 × 2 × 1
அடுத்து 1 ஃபேக்டோரியல் கண்டுபிடிப்பா. 1 into 1. அப்போ எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா என்னோட ஒரிஜினல் நம்பர் என்ன நம்மன்ற அந்த கண்டெய்னரில் 145 இருக்கும்ல, அது எனக்கு என்னவா ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். அப்போ எனக்கு இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைனலாக இருக்க அவுட்புட் கூட நான் இதை கம்பேர் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா நான் எதோட கம்பேர் பண்ணுவேன்? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஒரு டெம்பரவரி வேரியபிளில் இந்த நம்மன்ற வேல்யூவை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இப்போ எனக்கு உங்களுக்கு ப்ராசஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டு வேல்யூவை எடுத்து அதை ஃபேக்டோரியல் பண்ணணும். அடுத்து அந்த வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணணும். அதோட ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணணும். அடுத்தடுத்த வேல்யூவை நான் எடுத்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டோரியல் பண்ணி ஆட் பண்ணி அதை நான் ஸ்டோர் பண்ணி ஃபைனலாக நான் செக் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ப்ராசஸாக இருக்க போகுது. ஸோ இதை நான் பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் யூசர்கிட்டேருந்து 145 வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இது நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெம்பரவரி வேரியபிளில் என்னோட நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட லாஸ்ட் வேல்யூவை நான் எடுக்கணும். அதனால் எனக்கு இப்போது ஒயிலில் நான் போட்டுக்கிறேன். ஒயிலுக்குள்ளே எனக்கு என்ன கண்டிஷன் போடுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் விட்டுடுறேன். நான் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு என்னோட லாஜிக் எழுதுறேன். ஏன்னா ஒயிலில் இப்போ நான் என்ன கண்டிஷன் போடணுன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஆனால் நான் ஒயிலுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மொத்த நம்பரையும் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போகிறப்ப எனக்கு இந்த 5 மட்டும் எடுக்கணும். ஸோ அந்த 5 மட்டும் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு லாஸ்ட்டுன்னு ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா நம் மாடுலஸ் 10 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, இந்த இடத்துல நம்ம மாடுலஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னேன். இந்த மாடுலஸ் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்குது? லாஸ்ட் வேல்யூ கிடைக்குது இல்லை? அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடுலஸ் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் வேல்யூ நான் எடுத்துப்பேன். இந்த லாஸ்ட் வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபேக்டோரியல் பண்ணணும். ஃபேக்டோரியல் பண்ணணும்ல, ஃபேக்டோரியல் பண்ணணும் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் என்னவாகும்? 5லேருந்து நான் ரிவர்ஸில் என்ன பண்ணணும்? ஃபேக்டோரியல் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு நான் ஒரு லூப் போடணும். அந்த லூப் தான் என்ன அப்படின்னா இன்ட்டு I is equal to 0 I lesser than என்னோட லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் அந்த லூப் ரன் ஆகணும் I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஃபேக்டோரியல் பண்ணுறேன் அப்படின்னா நான் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் போகிறேன். அப்போ நான் அதை ஃபைனலாக ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு கண்டெய்னர் எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்ட்டு ஃபேக்ட் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு கண்டெய்னர் எடுத்துப்பேன். அதை நான் மேலேயே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எனக்கு இது கரெக்டானு தெரியல, ஒரு ஃப்ளோவில் ஒரு லாஜிக் நான் எழுதிட்டுருக்கேன். அப்போ உள்ளே போகிறப்ப என்ன அப்படின்னா ஃபேக்ட்டு இன்ட் ஆர் ஈக்குவல் டு I. இதோட எக்ஸ்பிரஷன் எப்படிப்பா வரும்? எனக்கு ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு I, இது அதோட ப்ராசஸ்ஸு. ஸோ இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அப்படி போட்டிருக்கேன். ஸோ அப்போ 5 ஃபேக்டோரியல் பண்ணும் போது எனக்கு இந்த வேல்யூ என்னன்றது கிடைச்சிரும். அப்போது எனக்கு ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸோ எனக்கு ப்ராசஸ் என்ன அப்படின்னா 1 4 5 இது மூணையும் நான் என்ன பண்ணணும்னா 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல். இப்போ எனக்கு 5 ஃபேக்டோரியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. நடுவில் எனக்கு இதில் மல்டிப்ளிகேஷன், ஆனால் நடுவில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா அடிஷன் இருக்குது. அப்போ நான் ஒவ்வொரு ஃபேக்டோரியலும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சம் கண்டெய்னர் எனக்கு தேவை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயே மல்டிப்புளாக கொடுத்துக்க முடியும். ஏன்னா அதுவும் எனக்கு ஒரு இன்டீஜர் தான். அப்போ ஒரு டேட்டா டைப்பை உங்களால் மல்டிப்புளாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியில் வரப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா சம் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஃபேக்ட்னு போட்டு இதை நான் ஃபேக்டோரியல் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு லாஸ்ட் நம்பர் 5யோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதை நான் ரிமூவ் பண்ணணுன்றதுனால நம் டிவைட் ஆர் ஈக்குவல் டு 10. அதை நான் அந்த 5ஐ ரிமூவ் பண்ணி திரும்ப நம்மளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஓல்டு நம்பரே ஓல்டு வேரியபிள்லே என்னோட நியூ அப்டேட்டை போடுறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 14ன்னு இருக்கும். அப்போ திரும்ப லூப் ரன் ஆகும்போது எனக்கு இந்த 5யோட ப்ராசஸ் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அது முடிஞ்சிருச்சுன்னு அடுத்து உள்ளே வரப்போ எனக்கு இங்கே திரும்ப 4 எடுக்கும். 4 எடுக்கும் போது 4 எடுத்துட்டு அகைன் எனக்கு ஃபேக்டோரியலில் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த 5யோட ஃபேக்டோரியல் இருந்துச்சுல்ல அது என்ன ஆகிடும் அப்படின்னா 1ன்னு மாறிடும். மாறிட்டு இப்போ எனக்கு 4க்கான ஃபேக்டோரியல் எடுத்து
ஸோ ஆல்ரெடி சம்மில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 5ஓட ஃபேக்டோரியல் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ 4ஓடது ஸ்டோர் ஆகி உங்களுக்கு அது என்னவாகும் அப்படின்னா ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு இதுக்குள்ளே வரும்போது நெக்ஸ்ட்டு 4ஓட ஒர்க்கு முடிஞ்சுட்டு திரும்ப உள்ளே போகும். அப்போ எனக்கு இதில் 1 தான் இருக்கும். உள்ளே வரப்போ 1 ஃபேக்டோரியல் நடக்கும். கடைசியாக எனக்கு இது என்னவாயிடும்னா 0 ஆகிடும். அப்போ என் லூப்பு இங்கே என்னவாகுது, அந்த நம்பர் 0 ஆகிற வரைக்கும் எனக்கு அன்டில் யூசர் என்டர் பண்ண நம்பர் வந்து 0 ஆகிற வரைக்கும் எனக்கு அந்த லூப் என்ன ஆகணும் அப்படின்னா ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஏ கிரேட்டர் தென் 0ன்னு நான் போட்டுக்க போகிறேன். சாரி, ஏன்னு சொல்லிட்டேன். நம் கிரேட்டர் தென் 0, என்னோட யூசர் என்டர் பண்ணுற நம்பர் வந்து எனக்கு கிரேட்டர் தென் 0வாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த லூப் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ரன் ஆகணும்னு நான் சொல்லிடுவேன். ஸோ எனக்கு கண்டிஷன் ஃபஸ்ட்டு தெரியாது, பட் உள்ளே இருக்க லாஜிக்கை நான் பில்ட் பண்ணிட்ட பிறகு எனக்கு இதுதான் கண்டிஷனாக வரும்ன்றதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லூப் முடிஞ்சிட்ட பிறகு இஃப், ஸோ எனக்கு இந்த சம்குள்ளே தான் என்னவாயிருக்கும் அப்படின்னா டோட்டலாக எல்லாமே ஆட் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சம் ஈக்குவல்ட்டு என்னோட நம் இப்போ 0வாக மாறி இருக்கும். ஆனால் அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த டெம்பில் எனக்கு 145 இருக்கும். அதனால் 2 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா system.out.printlnல நான் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா strong number அப்படின்னு நான் சொல்லிடுவேன். எல்ஸ் out.printlnல it is not strong numberன்னு சொல்லிடுவேன். ஸோ இப்போ இதை நான் ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னென்னு சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா strong.javaன்னு சேவ் பண்ணுறேன். ஸோ இது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பைல் பண்ணுறேன். ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கம்பைல் பண்ணால் ஸோ இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. என்டர் 145. ஸோ இட் இஸ் நாட் ஸ்ட்ராங் நம்பர்னு வந்திருக்கு. இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னன்னு போய் பார்க்கலாமா? ஸோ என்ன அப்படின்னா லூப் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் எடுக்கிறேன், 1 வைக்கிறேன். பட் இந்த ஃபார் லூப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட ஐ 0வாக இருக்கும் போது அது 0 ஆகும்போது ஜீரோவோட எது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வந்துடும், 0 தான் வரும். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல தான் தப்பாக இருக்குது. ஸோ இதை நான் என்னன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1ன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு போய் செக் பண்ணுறேன். 145. ஸோ இட் இஸ் ஸ்ட்ராங். ஸோ என்ன அப்படின்னா அந்த கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஸ்ட்ராங் நம்பரை கண்டுபிடிக்கிற ஒரு வேல்யூ. ஸோ நான் 145ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸ்ட்ராங்குன்னு வந்துடுச்சு. ஸோ நான் வேறு ஏதாவது ஒரு நம்பர் தரேன் அப்படின்னா 2.4, இட் இஸ் நாட் ஸ்ட்ராங் நம்பர். செக் பண்ணி பாருங்கள். 2, 3, 4 ஃபேக்டோரியல் பண்ணி அதை ஆட் பண்ணி பாருங்கள், அதே நம்பர் வராது. ஸோ அதனால் இது என்ன அப்படின்னா நாட் அ ஸ்ட்ராங் நம்பர்.